எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஏன்னா சளி, இருமல், காய்ச்சல் இதுக்கு தானே நம்ம ஜெனரலா டாக்டர்கிட்ட போவாங்க. ஆனா இதோட அதிகமா ஒரு பிரச்சனைக்காக இன்னைக்கு நிறைய பேர் டாக்டர்கிட்ட போறாங்கன்னா அது வந்து முதுகு வலிக்காக. இந்த முதுகு வலிங்கிறது பெரியவங்களுக்கு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. 20 வயசு இளைஞர்களா இருந்தாலும் சரி, 50 வயசுக்கு மேல இருக்கிற பெரியவங்களா இருந்தாலும் சரி, 30 to 50க்குள்ள இருக்கிற நடுத்தர வயதினரா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே வயது வேறுபாடு பார்க்காம ஒரு விஷயம் தாக்குதுன்னா அது இந்த முதுகு வலி தான். ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த முதுகுவலியோட ஆரிஜின், இந்த தண்டுவடம், அந்த தசைகள் எதனால இந்த வலி வருது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்குரிய உடற்பயிற்சிகள் செஞ்சோம்னா 99% இந்த முதுகுவலியை இல்லாமே ஆக்கிடலாம், எளிமையா குணப்படுத்திடலாம். உடற்பயிற்சி அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் அதுக்கு முன்னாடி பண்ணணும், காலையில பண்ணுமா இல்ல சாயந்தரம் பண்ணுமா, எப்போ உடற்பயிற்சி செய்யணும், முதுகுவலி இருக்கும்போது எப்படி நம்ம படுக்கணும், எந்த சைட் படுக்கணும், வெறும் தரையில படுக்கணுமா இல்ல பெட்ல படுக்கணுமா, முதுகுவலி ஒரு தீவிரமான முதுகுவலி வேற விதமான ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ் இல்லாம வேற விதமான ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த சயாட்டிகா ஆபரேஷன் இல்லாம குணமாகுமா, முதுகுவலியை குறைக்கிறதுக்கு மாத்திரைகள் மட்டும் போதாதா, எப்படி உட்காரணும், ரொம்ப நேரம் உட்காரவங்களா இருந்தா என்னென்ன ஃபாலோ பண்ணணும் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. சோ இந்த வீடியோல நான் சொல்லக்கூடிய உடற்பயிற்சிகள் மற்றும் அட்வைஸ்கள் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா லைஃப் லாங் நம்மளுக்கு முதுகுவலி வராம பாதுகாத்துக்கலாம். அதுதான் இதோட பியூட்டி. அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல இருக்கும். சோ வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். முதுகுவலியை பத்தி புரிஞ்சுக்கணும்னா முதல்ல நம்ம முதுகு தண்டை பத்தி புரிஞ்சுக்கணும். இந்த முதுகு தண்டு என்ன வடிவத்துல இருக்குங்க, நம்ம ஆங்கில எழுத்து எஸ் அப்படின்னு ஒரு எழுத்து இருக்கு பாத்தீங்களா, அந்த எஸ் கொஞ்சம் பெண்டு நிமித்தினா அதுதான் நம்ம முதுகு தண்டு. சோ வழக்கமா நம்ம முதுகு தண்டுல வந்து மொத்தம் 33 எலும்புகள் இருக்கும். சோ இதுதான் நம்ம முதுகு தண்டு. சோ இந்த எஸ் வடிவத்துல இந்த ஏரியா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நம்மளோட கழுத்து பகுதி அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த படம் வரைஞ்சனா உங்களுக்கு ஓரளவு புரியும். இது நம்மளோட கழுத்து பகுதி அப்படிங்கிறது இந்த ஏரியா தான் வரும். ஸோ அப்புறம் இது வந்து நம்மளோட தொராக்ஸ் பகுதி அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட உடம்போட முன்பகுதி. அடுத்து இதுதான் வந்து லம்பார் ஏரியான்னு சொல்றோம், இந்த இடத்துல தான் பட்டக்ஸ் வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம முதுகெலும்போட ஷேப், இதுதான் நம்மளோட முதுகு தண்டு அப்படிங்கிற இந்த பகுதி. ஸோ இங்க வந்து கீழே வந்து காக்கிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல ஷார்ப்பா வந்து முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் 33 குட்டி குட்டி எலும்புகள் இருக்கு. அதை தான் நம்ம முதுகுத்தண்டு அப்படின்னு சொல்றோம். ரொம்ப சிம்பிளா நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த 33 எலும்புகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த 33 எலும்புகளுக்கு நடுவுலையும் ஒரு ஜவ்வு இருக்கும், ஒரு குஷன் இருக்கும். ஸோ அந்த ஜவ்வு பகுதி வந்து கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜவ்வு பகுதி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர் போன்றது. ஸோ இந்த இதை தான் வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்றோம், நம்ம முதுகு தண்டில் இருக்கிற டிஸ்க் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த டிஸ்கை பொறுத்த வரைக்கும் இந்த அவுட்டர் ரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு கார்டிலேஜ் இருக்கும். நடுவில் வந்து ஒரு ஜெல்லு மாதிரி ஒரு திரவ நிலையில இருக்கும், ஆனா ஜெல்லு மாதிரி வளவளப்பான ஒரு திரவம் நடுவில் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஸ்க்கு நடுவுலையும் இந்த மாதிரி இருக்கும். எதுக்காக இந்த டிஸ்க் இருக்குது, எதுக்காக இந்த எலும்புகள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இங்க பியூட்டி. ஆண்டவனோட மிக பிரமாதமான ஒரு அதிசய படைப்பு அப்படின்னு இதை சொல்லலாம். சோ எதுக்காக இந்த முதுகு தண்டு இருக்குன்னா, நம்ம மூளையில இருந்து நரம்புகள், முக்கியமான நரம்புகள், நர்வஸ் சிஸ்டம் பாதுகாப்பா நம்ம உடம்பு முழுக்க செலுத்துறதுக்காக, கொண்டு போறதுக்காக படைக்கப்பட்டது இந்த வெர்டிபிரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முதுகுத்தண்டு. சோ இந்த முதுகுத்தண்டோட நடுப்பகுதியில ஸ்பைனல் கெனால் அப்படின்னு இருக்கு. சோ இந்த ஸ்பைனல் கெனால் வழியா தான் ஒரு மிகப்பெரிய நரம்பு மண்டலம் இறங்குது கீழே. சோ இந்த நரம்பு மண்டலத்தோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம உடம்பு முழுக்க மூளையில இருந்து வரக்கூடிய சிக்னலை கொண்டு போய் சேர்த்துறதே இந்த ஸ்பைனல் கெனால்ல வழியா வரக்கூடிய நரம்புகள் தான். இந்த இடத்துல ஒரு சின்ன கட் ஆகி போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, கை கால்கள் எதுவுமே வராது, அப்படியே படுத்து படுக்கையா தான் இருப்போம். நம்ம உடம்போட எந்த பகுதியுமே வேலை செய்யாது. எதனாலனா இங்க இருக்கிற நரம்பு மண்டலம் மூலமா வரக்கூடிய சிக்னல்கள் நம்ம உடம்போட எந்த பகுதிக்குமே போகாது. இந்த வெர்டிபிரா மட்டுமே அந்த ஸ்பைனல் கெனால் சொல்லக்கூடிய அந்த ஸ்பைனல் கெனால்ல வரக்கூடிய நரம்பு மண்டலத்தை பாதுகாக்கிறது கிடையாது. இதை சுத்தி நிறைய தசைகள் இருக்கு. சோ இந்த தசைகள் தான் முக்கியமான விஷயம். இந்த தசைகள் வந்து இந்த ஸ்பைனல் கெனால நல்லா இறுக்கி பிடிச்சிருக்கும். கழுத்து வலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கழுத்து வலி வரதுக்கான காரணம் இங்க ப்ராப்ளம் வரும். இப்ப இதுதான் சர்வைக்கல் வெர்டிபிரான்னு சொல்லுவோம். இந்த சர்வைக்கல் வெர்டிபிரா அப்படிங்கிறது C1 to C7. இங்க ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்மளுக்கு கழுத்து வலி வரும். அதுக்கப்புறம் இங்க இருந்து T1 to T12 அப்படின்னு சொல்லுவோம். சோ இங்க இந்த வெர்டிபிராஸ் வந்து 12 இருக்கு. இது வந்து thoracic vertebra அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கீழே வந்து L1 to L5 அப்படின்னு இருக்கு. சோ இத தான் வந்து lumbar vertebra அப்படின்னு சொல்லுவோம். சோ இப்போ நம்ம முதுகு தண்டை மூணா பிரிச்சுக்கிட்டோம்.
சோ இந்த மூன்றா பிரிக்கப்பட்டதுல லம்பார் ஏரியான்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வலி வருது தான் கீழ் முதுகு வலி அப்படின்னு சொல்றோம். நம்ம முதுகோட பின்பக்கம் வருது. இந்த thoracic ஏரியாவில் வரக்கூடிய வலி தான் மேல் முதுகு வலி, நம்ம உடம்போட மேல் பகுதியில் வருது. ஆனா இது இந்த C1 to C7ல வரக்கூடிய பிரச்சனை தான் கழுத்து வலியா நம்மளுக்கு வருது. நம்ம கழுத்து வலி பத்தியும் ஷோல்டர் பெயின் பத்தியும் அதுக்குரிய எக்ஸசைஸ் பத்தியும் வேற வீடியோல பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஏரியா வந்து இந்த லம்பார் ஏரியா. சோ இந்த லம்பார் ஏரியால தான் பொதுவா பிரச்சனைகள் உருவாகுது முதுகு வலி பொறுத்த வரைக்கும். இந்த லம்பார் ஏரியா தான் நம்ம உடம்போட மொத்த எடையும் சப்போர்ட் பண்ணுது. இந்த முதுகு தண்டை எதுக்கு இருக்குன்னா நம்ம வந்து வெயிட்ட தூக்குறோம், எடுக்கிறோம், கீழே குனிகிறோம், நிமிர்றோம், திடீர்னு இப்படி திரும்புறோம், வலது பக்கம் திரும்புறோம், இடது பக்கம் திரும்புறோம், எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நம்மளுக்கு இந்த வெர்டிபிராவோட நெகிழ்வுத்தன்மை தேவை. இந்த நெகிழ்வுத்தன்மை இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ண முடியுது, ஃப்ரீயா பண்ண முடியுது. குனிறது நிமிர்றது மட்டும் இல்ல, பாஞ்சு போய் தாக்குறதுக்கும் வந்து முதுகு தண்டு தேவை. அதனாலதான் ஒருத்தர் வந்து சண்டை போட போகல, போர்ல சண்டை போட போகலன்னா யூ டோன்ட் ஹேவ் பேக் போன் அப்படிம்பாங்க. சோ என்னன்னா தைரியம் இல்ல, சண்டை போட முடியல அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயம் தான். சோ இப்போ வந்து கீழ் முதுகு வலி எதனால ஏற்படுது அப்படிங்கறத பார்ப்போம். சோ இப்போ உங்களுக்கு முதுகெலும்போட வடிவமைப்பு பத்தி சொல்லிட்டேன். இது வழியா வந்து ஒரு பெரிய நரம்பு மண்டலம் வருது அப்படிங்கறத சொல்லிட்டேன். சோ அந்த நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது சோ இப்போ நேரா பார்க்கும்போது நம்ம முதுகு இப்படிதான் இருக்கும். சோ நம்ம தலையில இருந்து இந்த நரம்பு மண்டலம், இந்த வெர்டிபிரல் காலம், இந்த வெர்டிபிராங்கிற இந்த போன் வழியா, இந்த ஸ்பைனல் கெலார் வழியா இந்த நரம்பு மண்டலம் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்பைனல் கெலார்ல இருந்து நரம்புகள் வெளியே வரும் இல்லையா? இந்த நரம்புகள் வெளியே வரும் பாத்தீங்களா? இது வந்து L4 அப்படின்னு சொல்லலாம், இது L5 அப்படின்னு சொல்லலாம், இது வந்து S1 அப்படின்னு சாக்ரட் ரீஜன்ல சொல்லலாம். பொதுவா எல்லா இடத்துல இருந்துமே இங்க இருந்து நரம்புகள் இப்படி சைடுல வெளியே வர ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க் ஒட்டி, இந்த டிஸ்க ஒட்டி ஒரு நரம்பு வெளியே வரும். சோ இந்த இடத்துல எல்லாம் டிஸ்க் இருக்கும். சோ இந்த டிஸ்க ஒட்டியே இந்த நரம்புகள் ரெண்டு பக்கமும் வெளியே வரும். பொதுவா முதுகு வரதுக்கான காரணம் அப்படின்னு நாம சொல்றது வந்து இந்த டிஸ்க் ரீஜன்ல டேமேஜ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இதுல இருந்து வரக்கூடிய ஜெல்லு வெளியே வரும். சோ இந்த ஜெல்லு வெளியே வந்து இந்த இடத்துல ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. சோ இந்த நரம்பு மேல அழுத்தத்தை கொடுக்கும்போது நம்மளுக்கு கடுமையான வலி உண்டாகும் அப்படிங்கிறது பொதுவான காரணமா நம்ம சொல்லுவோம். ஆனா விஷயம் வந்து அது கிடையாதுங்க. பொதுவா இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம். டிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உறுதியான ஒரு விஷயம். அது அவ்வளவு ஈஸியா டேமேஜ் ஆகாது முதுகுவலியை பொறுத்த வரைக்கும். 95% முதுகுவலி எல்லா வயதினருக்கும் வரதுக்கான முக்கியமான காரணமே தசை பிடிப்புகள், தசை சுருக்கம், தசை வீக்கம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்தை சுத்தி இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்கும். இதுதான் வந்து கோர் மசில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ இந்த மசில் ஏரியாவில் வரக்கூடிய பிரச்சனையினால தான் பொதுவா வந்து நம்மளுக்கு இந்த கீழ் முதுகு வலி அப்படிங்கிறதே ஏற்படும். இந்த வெர்டிபிரா சுத்தி இருக்கக்கூடிய கோர் மசில், இந்த தசைகள்ல டேமேஜ் ஏற்படலாம். இல்லைன்னா இந்த இடம்லாம் வந்து டைட் ஆயிரும். நம்ம தொடை பகுதியில முக்கியமான தசைகள் இருக்கு, மிகப்பெரிய தசைகள். நம்ம தொடையோட பின்பகுதியில ஹாம்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். முட்டியை தூக்கி என்னோட இடுப்பு நோக்கி கொண்டு வர முடியும்னா அதுக்கு காரணம் இந்த ஹாம்ஸ்ட்ரிங் தான். இந்த ஹாம்ஸ்ட்ரிங் பகுதி பயங்கர டைட்டா இருக்கும். இல்லனா இந்த குவாட்ரிசெப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த முன்பக்கம் இதுவுமே வந்து நம்ம இடுப்பெலும்போட அட்டாச் ஆயிருக்கு. இங்க ப்ராப்ளம் இருக்கலாம், இது டைட்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம உடம்போட நடுவுல இருக்கக்கூடிய கோர் மசில்ஸ், அதான் இங்க வரைஞ்சிருக்கிறேன், அங்க டைட்டா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம இடுப்புக்குள்ளார ஒரு சின்ன மசில் தான் இருக்கும், இவ்வளவு பெருசா இருக்கும் அந்த மசில். இதுக்கு கேட்டா இதோட பேரு பைரிஃபார்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த பைரிஃபார்மிஸ் மசில் டைட் ஆகிறதுனாலயும் நம்மளுக்கு இந்த முதுகுவலி ஏற்படும். அதான் பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறது வந்து இந்த வெர்டிபிரா, இந்த எலும்புகளை சுத்தி இருக்கிற தசைகளுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். இந்த இறுகி இருக்கிற தசைகளை நம்ம லூஸ் பண்ணணும். அப்படி லூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸ்ட்ரெச்சிங் பண்ணணுங்க. ஒன்னும் பெரிய பாடி பில்டிங் பண்ண சொல்ல, சாதாரண ஸ்ட்ரெச்சிங் பண்ணணும். ஒரு 9 ஸ்ட்ரெச்சிங் தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். அந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணும்போது இந்த மசில்லாம் லூஸ் ஆகும். அந்த மசில்லாம் லூஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு முதுகுவலி வரவே வராது, என்னைக்குமே வராது. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸசைஸ் மூலமா உங்களோட உடல் வந்து கரெக்டா நேரான நிலையில, அந்த போஸ்டர் சொல்லுவோம், அந்த உடல் வந்து உடல் அமைப்பே கரெக்டா நேரான நிலையில இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது, முதுகுவலி நல்லா குறையும். சோ அந்த எக்ஸசைஸ் என்னங்கறத நான் பின்னாடி செஞ்சு காமிக்கிறேன். இந்த நரம்பு மண்டலம்லாம் வெளியே வருது பாத்தீங்களா? இந்த நரம்பு மண்டலம்லாம் அப்படியே கீழே வருங்க. சில சமயம் ஒருவேளை டிஸ்க் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இது வந்து நம்ம நரம்புகளை அழுத்தம் கொடுக்கும். இந்த நரம்பு அழுத்தம் அப்படிங்கிறது சில சமயம் வந்து கீழே வரைக்கும் பரவலாம். பின்னாடி நம்ம பட்டக்ஸ் பகுதிக்கு, கால் பகுதி, ஏன் கீழே வரைக்குமே
நம்ம வலி பரவறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல அழுத்தம் ஏற்படும் போது. ஸோ அது வந்து நம்ம இது டேமேஜ் ஆகியும் அந்த அழுத்தம் ஏற்படலாம், இல்லைன்னா தசைகள் இறுகி அந்த டைட்னஸ்னாலையும் அந்த நரம்பை அழுத்தும். ஸோ அப்படி அந்த நரம்பை அழுத்தும் போதும் வந்து இந்த சயாட்டிகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வலி பரவுதல் உண்டாகலாம். ஸோ இந்த சயாட்டிகா பெயினுமே வந்து இந்த எக்ஸசைஸ் செய்யும் போது, இந்த உடற்பயிற்சி செய்யும் போது இந்த மசில்லாம் லூஸ் ஆயிரும். இதன் மூலமா வந்து இந்த சயாட்டிகா பெயின் குறையும். ஆனா ஒரு விஷயங்க, இப்ப நான் சொல்லி கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணியுமே உங்களுக்கு வலி குறையல அப்படின்னா அப்போ வந்து பிரச்சனை வந்து தசைகள்ல இல்லைன்னு அர்த்தம். வலியோடு சேர்ந்து காய்ச்சல் வருது அப்படின்னா வந்து அங்க இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மசிலோட காய்ச்சல் வந்து இன்ஃபெக்ஷன், கிருமிக்கு தொற்று ஏற்பட்டிருக்கு, அதை ட்ரீட் பண்றது ரொம்ப முக்கியம். முதுகு வலியோட காய்ச்சல் இருந்தாலோ முதுகு வலியோடு சேர்ந்து பவல் அண்ட் பிளாடர், அதாவது தானாவே யூரின் போறது, தானா நம்ம கண்ட்ரோல் இல்லாம மோஷன் போறது அப்படின்னாலோ, முதுகு வலி மிக அதிகமாகி வாந்தி வருவது போன்ற ஒரு உணர்வு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு, நைட்லாம் தூங்கவே முடியல, அந்த அளவுக்கு முதுகு வலி படுத்துது அப்படின்னாலும் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம எக்ஸசைஸ் பண்றது நல்லது இல்ல. ஃபர்ஸ்ட் வந்து டாக்டர்கிட்ட போய் பார்த்து என்ன பிரச்சனைங்கிறத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் முதுகு வலிக்கான எக்ஸசைஸ்க்கு வரணும். பொதுவா பேக் பெயின் மெயினே எதனால வரும்னா நம்ம வெயிட் தூக்குறது தாங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். தெரியாம வந்து மிக அதிக எடையை டக்குன்னு தூக்கிடுவோம். கிச்சன்ல வேலை செய்யறாங்க லேடிஸ்லாம் வந்து ஏதாவது வெயிட் கிரைண்டர் தூக்கி இங்க வைக்கிறேன் அப்படின்னு திடீர்னு வைப்பாங்க, இல்ல அட்டாலியில வந்து ஏதாவது வெயிட்டான பொருளை தூக்கி வைக்கும் போதோ, சோ இந்த மாதிரி வெயிட்டான பொருளை தூக்கும் போதோ, இல்ல லாங் டிராவல் பண்றோம், ஜென்ஸோ லேடிஸோ வேலை நிமித்தமா ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க அப்படின்னா, ரொம்ப தூரம் உட்காந்துக்கிட்டே போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வரும். ரொம்ப நேரம் ஆபீஸ்லயே உட்கார்ந்து இருக்கிறோம், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம், 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஒரே இடத்துல உட்காந்துருக்கோம் அப்படிங்க, தப்பான பொசிஷன்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னாலோ, சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல தான் நம்மளுக்கு இந்த தசை பிடிப்புகள் ஏற்பட்டு நம்மளுக்கு இந்த பேக் பெயின் அப்படிங்கிற கீழ் முதுகு வலியே வரும். சோ அதனால நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கரெக்டான பொசிஷன்ல உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கரெக்டான பொசிஷன்ல உட்கார்றதுன்னா எப்படிங்க, நம்ம சேர்ல உட்காரும் போது நம்மளோட 2 பாதங்களும் தரையோட, தரை இதான் நம்ம பாதம் வைங்களேன், கம்ப்ளீட்டா நம்மளோட 2 பாதங்களுமே வந்து ஸ்ட்ரைட்டா தரையில கம்ப்ளீட்டா அழுந்தி இருக்கணும். முன்பகுதியும் சரி பின்பகுதியும் சரி நம்ம பாதங்கள் அழுந்தி இருக்கணும். அது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து லம்பார் சப்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, இப்ப நான் அந்த படத்துல காமிக்கிறேன், இந்த சேர் நம்மளோட பின்பகுதிக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. நம்மளோட லம்பார் ஏரியா இப்ப நான் காமிச்சேன் இல்லையா, சோ இந்த லம்பார் ஏரியாவுக்கு சப்போர்ட் இருக்கிற மாதிரி சேரா தான் பார்த்து நம்ம வாங்கணும். அதுலதான் ரொம்ப நேரம் உட்கார்றோம் அப்படின்னா அதுலதான் உட்காரணும். நல்லா சாஞ்சே எப்பவும் உட்காரணும். நம்ம கால் பாதங்கள் 2 தரையில டச் ஆயிருக்கணும். நம்ம நிமிர்ந்து நேரா உட்கார்ந்துருக்கணும். இந்த 3 பாயிண்ட உட்காரும் போது எப்பவுமே கடைபிடிங்க. 4வது பாயிண்ட், ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. எப்பவும் போல நீங்க ஒரு 20 நிமிஷம் அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு பெண்டிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணிட்டு கைகள்லாம் நீட்டி சைட்ல நீட்டி கழுத்தை வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வந்து உட்காருறது அப்படிங்கிற ரொட்டீன் திங் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இப்போ லாங் டிராவல் போறீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி சமயத்துல இந்த மாதிரி உட்காருறது கரெக்டா ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இப்போ ட்ரெயின்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேல மட்டும் தான் சப்போர்ட் இருக்கும், கீழே லம்பார் சப்போர்ட்டே இருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நல்ல ட்ரெயின்ல போகும்போது வலி வந்துடும். ஸோ அதனால எப்பவுமே நம்ம லாங் டிராவல் போறதா லம்பார் சப்போர்ட்டுக்கு ஒரு தலகாணியோ பில்லோவோ எடுத்துட்டு போயிருங்க கூடவே. ஸோ அதை பின்னாடி வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா அந்த முதுகு வலி வராது. அடுத்து எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதுலயும் சில முறைகள் இருக்கு. வெறுந்தரையில படுத்தா வலி குறையும் சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய தப்பு. ஏன்னா வெறுந்தரையில படுக்கும்போது நம்மளுக்கு வந்து முதுகுக்கு கரெக்டான சப்போர்ட்டோட தான் பறக்கணும், எல்லா சைடும் சப்போர்ட் இருக்கணும். அப்பதான் வந்து சேஃபா நம்ம வந்து படுத்திருக்க முடியும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு முதுகு தண்டுக்கு சேஃபான ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஆனா வெறுந்தரையில அப்படி பண்ண முடியாது. அதனால நம்ம பெட்ல படுக்கிறதா என்னைக்குமே பெஸ்ட். ஆனா பெட்ல படுக்கும்போது என்ன பொசிஷன்ல படுக்கணும், இப்ப நேரா மல்லாக்க படுத்துக்கணுமா இல்ல குப்புற படுக்கணுமா அப்படிங்கிறது, மல்லாக்க படுக்கிறது தான் பெஸ்ட். நம்ம ஸ்பைனோட பொசிஷன் அதோட அமைப்பு அதே இடத்துல கரெக்டா மெயின்டைன் ஆகிறது நம்ம மல்லாக்க படுக்கும்போது தான் மெயின்டைன் ஆகுது. ஆனா மல்லாக்க படுக்கிறதுங்கிறது நல்லதுதான், பட் அதோட பெட்டர் வந்து சைட்ல படுக்கிறது அப்படிங்கிறது. சைட்ல படுக்கிறதுக்கு மெயினான ரீசன் வந்து முதுகு தண்டோட அமைப்பு அது கரெக்டா வச்சுக்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. ஒரு கழிச்சு படுக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம இதயம் ஈஸியா பம்ப் பண்ணுது, இதயத்தோட ரத்த ஓட்டம்ங்கிறது சீரா இருக்கு, குரட்டை குறையும். அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் எப்னியா அப்படின்னு சொல்லுவோம். குரட்டை அடிக்கடி வரும், மூச்சு கொஞ்ச நேரம் நின்று போயிடும், அதுக்கப்புறம் திருப்பி மூச்சு விடுவோம், அந்த தொந்தரவு வராது. அப்புறம் ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நெஞ்சு எதுக்களிப்பு, ஒரு மாதிரி நெஞ்சு எரிச்சல்லாம் வரும் சாப்பிட்டு உடனே படுக்கிறது. ஸோ அந்த மாதிரி சமயத்திலையும் அதெல்லாம் இந்த சைட்ல படுக்கும்போது நம்மளுக்கு இந்த ஹார்ட் பர்ன் ஏற்படாது, நெஞ்சு எரிச்சல் குறையும். ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் காரணங்கள்லாம் இருக்கிறதுனால தான் நம்ம சைட்ல படுக்கிறது என்னைக்குமே பெஸ்ட். கூடவே வந்து நம்ம அப்படி படுக்கும்போது நம்ம 2 கால்கள்
கால்களுக்கு இடையில ஒரு தலகாணி வச்சுக்கணும். 2 கால்களுக்கு இடையில தலகாணி வச்சு படுத்திருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி நான் படத்துல காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி பொசிஷன்ல நம்ம தூங்கும்போது முதுகு தண்டுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. ஸோ முதுகு தண்டுக்கும் சப்போர்ட் கிடைக்கும், உடம்போட மற்ற உறுப்புகளுக்கு நல்லது நம்ம சைட்ல திரும்பி படுக்கும்போது. ஸோ எப்பவுமே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்க தூங்குறதுக்கு. ஆனா எனக்கு வந்து குப்புறப்படுத்தா தான் தூக்கம் வரும், இல்லைன்னா எனக்கு தூக்கமே வராது, சின்ன வயசுல இருந்து இப்படியே நான் பழகிட்டேன் டாக்டர் அப்படின்னீங்கன்னா கவலைப்படாதீங்க. நீங்க இதுக்காக மாத்தணும்னு அவசியம் இல்லை, குப்புற படுக்கலாம். அதே சமயம் அந்த நீஸ் நம்மளோட முட்டி பகுதி, கால் முட்டி பகுதிக்கு ஒரு தலகாணி வச்சு சப்போர்ட் கொடுங்க. சோ அந்த மாதிரி சப்போர்ட் கொடுத்துட்டு படுக்கும்போதும் நம்மளுக்கு இந்த இது மெயின்டைன் ஆகும், இந்த ஸ்பைனோட கர்வேச்சர் மெயின்டைன் ஆகும். சோ இதுதான் எந்த சைடு படுக்கிறது அப்படிங்கிற முறைகள், அது எது பெஸ்ட்டோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம வெயிட் தூக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம வெயிட் தூக்கும் போது நேரடியா இப்படி நம்ம குனிகிறோம் அப்படின்னு வைங்களேன். அப்படி குனியும் போது அந்த வெயிட்டை தூக்கும் போது நம்மளுக்கு இந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின், லம்பர் ஏரியா ஸ்ட்ரெயின் ஆகும், ஈஸியா முதுகு வலி வரும். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உடனே முதுக வளைக்காம ஃபர்ஸ்ட் நம்ம கால்களை மடக்கி, வீடியோல தெரியுதான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் நம்ம கால்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்த கால்களை மடக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வெயிட்டை பிடிச்சி நம்ம தூக்குறோம் அப்படின்னா வந்து நம்ம கால்களுக்கும் அந்த வெயிட், அந்த கடினமான பொருளோட வெயிட் நம்ம கால் மசில், நம்ம கால் தசைகளும் தாங்கிக்குது, முதுகும் தாங்கிக்குது, கையும் தாங்கிக்குது. அப்போ அந்த அந்த பொருளோட வெயிட் நம்ம உடம்பு பூரா ஈவனா டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அப்ப நம்மளுக்கு அந்த வலி, முதுகு வலி ஏற்படாது. அதனால பொருள்களை தூக்கும் போது ரொம்ப கவனமா தூக்குங்க. அடுத்து இந்த வீடியோல கடைசியா நான் சொல்ல போறது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. வார்ம் அப் பண்ணணும், கட்டாயம் வார்ம் அப் பண்ணிட்டு தான் நம்ம இந்த ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ்க்குள்ள போகணும். இப்போ வந்து லைட்டா ஒரு வாக்கிங், ரன்னிங், ஜாகிங், ஒரு 10 நிமிஷம் ரன்னிங்கோ, ஜாகிங்கோ, வாக்கிங்கோ சும்மா அப்படி நடந்து போயிட்டு வந்தீங்கனாலே அது வந்து உங்க மசில்கள் எல்லாம் சூடாக்கி வார்ம் ஆக்கிடும். ஆனா இப்போ வயசானவங்க, பெரியவங்க இருக்கிறீங்க, உங்களால வார்ம் அப் பண்ண முடியல, ரன்னிங் பண்ண முடியல, ஜாகிங் பண்ண முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, போய் குளிச்சுட்டு வாங்க. வெந்நீர், சுடுதண்ணீர்ல குளிச்சுட்டு வாங்க. சுடுதண்ணீர் நம்ம உடம்பு மேல படும்போது அந்த வெந்நீரோட சூட்லயே வந்து நம்ம இறுகிருக்கிற தசைகள்லாம் கொஞ்சம் இலகும், கொஞ்சம் ரத்த ஓட்டம் அந்த இடத்துல எல்லாம் அதிகரிக்கும். எக்ஸசைஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய எஃபெக்ட்ல ஒரு பாதியாவது நம்மளுக்கு சுடுதண்ணீர்ல குளிக்கும் போது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மசில்களை வார்ம் ஆக்கிட்டு தான் அடுத்து இந்த நான் சொல்லக்கூடிய 9 ஸ்ட்ரெச்சஸையும் பண்ண ஆரம்பிக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரெச் பண்ணும்போதும் 10 to 30 செகண்ட் வரைக்கும் நம்ம பிரீதிங்க அந்த ஸ்ட்ரெச், இப்போ சப்போஸ் நான் கையை எப்படி ஸ்ட்ரெச் பண்றேன் அப்படின்னா ஒரு 10 to 30 செகண்ட் அந்த ஸ்ட்ரெச் பொசிஷனை ஹோல்ட் பண்ணணும். அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆழமா மூச்சு இழுத்து விடணும். நான் சொல்லக்கூடிய இந்த 9 ஸ்ட்ரெச்சஸையும் எப்பப்ப பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டெய்லி பண்றது தான் பெஸ்ட். ஏன்னா ஸ்ட்ரெச்சிங்கிறதே வந்து அன்னைக்கு 24 மணி நேரத்துக்கு அந்த எஃபெக்ட் இருக்கும், நம்மளுக்கு முதுகுவலி வராது. ஆனா அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா 2-3 நாள் கழிச்சு திருப்பி முதுகுவலி வந்துடும். அதனால கண்டிப்பா வந்து டெய்லி பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 4 வாட்டியாவது பண்ணினா தான் நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெச்சோட எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும், முதுகுவலி வராம நம்மள பாதுகாக்கும். இன்னொரு விஷயம், எப்ப நம்ம இந்த ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணணும், இப்போ மத்த எக்ஸசைஸ் மாதிரி இந்த முதுகு வலிக்கான ஸ்ட்ரெச்சிங் வந்து காலையிலேயே பண்ணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. எப்ப உங்களுக்கு வந்து முதுகுவலி ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த நேரத்துல எக்ஸசைஸ் பண்ணுங்க போதும், இந்த ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்க. நம்ம வந்து இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காலையில தான் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சோ இந்த பாயிண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம ஸ்ட்ரெச்சிங் குள்ளார போயிடலாம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெச்சஸ் பண்ணும்போது கண்டிப்பா வார்ம் அப் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி மேட் இருக்கணும், சாஃப்டான நல்லா திக்கான ஒரு மேட், யோகா மேட் மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு, இல்லைன்னா ஒரு சாஃப்டான ஒரு மெத்த இருந்தால் கூட ஓகே, அது மேலே படுத்துக்கிட்டு தான் இந்த எக்ஸசைஸ் பண்ணணும், வெறுந்தரையில் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். எல்லா எக்ஸசைஸுமே ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக செய்ய ஆரம்பிங்க. இந்த ஷோல்டர்ஸ்லாம் ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக வச்சுட்டு நார்மலாக ப்ரீத்திங் பண்ணணும், ப்ரீத் அவுட் பண்ணணும். இது மாதிரி பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கால்களை தூக்கி நம்ம கைகளை இந்த தொடைக்கு பின்னாடி வச்சு நம்ம வயிற்று பகுதியை நோக்கி கொண்டு வரது தான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம கொண்டு வரும்போது எவ்வளோ தூரம் கொண்டு வரணும் அப்படின்னா, நம்மளுக்கு ஓரளவு இந்த இடத்துல ஸ்ட்ரெச் லைட்டாக இந்த இழுக்கிற மாதிரி தெரிஞ்சால் போதும். ஸோ அந்த லெவலில் வரைக்கும் கொண்டு வந்துட்டு 10 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இந்த பொசிஷனை மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ஆழமாக ப்ரீத் பண்ணி, ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ணியாச்சு. இது வந்து முதல் ரெப்பு. இந்த மாதிரி 2 to 4 தடவை பண்ணுங்கள். ரெண்டாவது எக்ஸசைஸ் சொல்ல போகிறேன். இது வந்து நீ பிரஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நீ பிரஸ்டல் எக்ஸசைஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸுங்க. ஸோ இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஃபஸ்ட்டு மெதுவாக நம்ம வலது காலை வந்து மடக்கிக்கிறோம், வலது முட்டியை மடக்கி. ஸோ நம்மளோட வலது பாதம் தரையில் இருக்குது, வலது கால் முட்டி மடங்கியிருக்கு. இப்போ நம்ம இடது காலை மெதுவாக தூக்கி
நம்ம வலது கால் முட்டி மேலே வைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது நம்ம இடது காலோட பாதம் செவுத்தை நோக்கி இருக்குது. இந்த பாதம் வந்து வலது முட்டி மேலே இருக்குது. இப்போ அடுத்து 2 கைகளாலையும் வலது தொடையை பிடிச்சு மெதுவாக தூக்கி மெதுவாக நம்ம வயிற்றை நோக்கி கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொண்டு வரும்போது ஒரு ஸ்டேஜில் உங்களால் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சு இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன தசை இருக்குங்க, அந்த தசை வந்து இழுக்கப்படுது. ஸோ அந்த தசை தான் பைரிஃபார்மிஸ் அப்படின்னு நான் வீடியோவில் சொன்னேன். ஸோ இந்த சின்ன தசை ஸ்ட்ரெச் ஆகும்போது இது வந்து நம்மளுக்கு கீழ்முதுகு வலியை பெரிய அளவில் குறைக்கும். ஸோ இந்த பொசிஷனில் 10 to 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்க. ஸோ அப்புறம் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இதே மாதிரி இடது காலுக்கு பண்ணுங்க. இப்போ இடது கால் முட்டி மடங்கி இருக்குது, கீழே இருக்குது. இப்போ வலது கால் பாதம் வந்து செவற்றை நோக்கி இருக்குது. அதே மாதிரி நம்ம கால்களை பின்னாடி கொண்டு வரோம். சப்போஸ் உங்களால் இப்படி காலை மடக்கி உங்களோட கைகளை இங்கே கொண்டு போய் இப்படி கொண்டு வர முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ராப் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ராப் யூஸ் பண்ணி நம்ம கைகளுக்கு பதில் இந்த ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியும் நம்ம கால்களை இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வரலாம். ஸோ எவ்வளோ தூரம் பின்னாடி கொண்டு வர முடியுமோ அவ்வளோ தூரம் கொண்டு வாங்க, ஸ்ட்ரெச் தெரிகிற அளவுக்கு கொண்டு வாங்க. அடுத்து 3வது எக்ஸசைஸுங்க. இதுவும் ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவு. டபுள் நீ டார்சோ ரொட்டேஷன் அப்படின்னு இதுக்கு பேர். இப்போ 2 கால்களையும் அதே மாதிரி மடக்கி வச்சுக்கிறோம். இப்போ 2 கைகளையும் இந்த மாதிரி நீட்டிக்கிறோம். சாதாரணமாக ஃப்ரீயாக நீட்டிக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட கால்களை இந்த மாதிரி தூக்குறோம். ஸோ இந்த மாதிரி தூக்கிக்கிட்டு முட்டியை மடக்கி தூக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ரைட் சைடு அப்படியே நான் என்னோட கால்களை திருப்புறேன். இந்த மாதிரி திருப்பும்போது 2 கால்களையும் ஒட்டுக்காக திருப்பிட்டு இருக்கிறேன். அதே சமயம் என்னோட ஷோல்டர் வந்து ஒரே பொசிஷனில் தான் இருக்குது. நான் என்னோட கழுத்தை வந்து எந்த பக்கம் திரும்பி பார்த்துட்டு இருக்கிறேன், இடது பக்கம் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போது என்னோட கால்கள் 2ம் வலது பக்கம் இருக்குது, ஆனால் என்னோட தலை வந்து இந்த பக்கம் இடது பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 10 to 30 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது முடிஞ்ச அளவு கால்கள் வந்து உங்கள் வயிற்றை நோக்கி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் இப்போ நேரான பொசிஷனுக்கு வந்துட்டு இதே மாதிரி இப்போ இடது பக்கம் திரும்புகிறோம். இப்போ இடது பக்கம் திரும்பும்போது நான் வலது பக்கம் பார்க்கணும். இதே பொசிஷனில் 10 to 30 செகண்ட் கவுண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நேராக இருக்கணும். ஸோ இது ஒரு ரெப்பு. இந்த மாதிரி 2 to 4 தடவை இந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணுங்கள். இப்போது அடுத்தது 4வது இதுக்கு பேர் வந்து பட்டர்ஃப்ளை ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லுவோம், பட்டாம்பூச்சி ஸ்ட்ரெச்சு. நம்ம கால்கள் எப்பவும் போல் மடக்கி இருக்குது. இப்போது நம்ம கைகளை வந்து நம்ம தலைக்கு பின்னாடி வச்சு நம்மளோட எல்போ பகுதி, இந்த எல்போ பகுதி வந்து இப்போது சீலிங், அதை மேலே இருக்கிற சீலிங்கை நோக்கி இருக்குது. ஸோ பட்டர்ஃப்ளை பட்டாம்பூச்சி அதனோட சிறகை விரிக்கிற மாதிரி நாம் இப்போது நம்மளோட கைகளை மெதுவாக விரிக்கிறோம். ஸோ விரித்து நம்ம தரையை தொடுறோம். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ஸ்ட்ரெச்சு. நம்மளோட மேல் முதுகு பகுதி நல்லா தரையோடு அழுந்தி இருக்குது. ஸோ அப்படியே நம்ம இந்த கைகளையும் தரைகளை நோக்கி நம்ம இப்படி அழுத்தும் போது இப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 10 to 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். திருப்பி கொண்டு வாங்க. இது ஒரு ரெப்பு. இந்த மாதிரி 4 முறை பட்டாம்பூச்சி சிறகு அடிக்கிற மாதிரி 4 முறை இந்த பொசிஷனை நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போது அடுத்து 5வது கோப்ரா, நாகப்பாம்பு. எப்படி நாகப்பாம்பு படம் எடுக்குமோ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெச் இது. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஃபோர்ஹெட் வந்து இப்போ நம்ம தரையில் தொட்டுக்கிட்டு இருக்கு. நம்மளோட கைகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம கைகளை வந்து நம்ம ஷோல்டர் இருக்குல்ல, ஷோல்டருக்கு கீழே இந்த இடத்துல வச்சுக்கிறோம். 2 கைகளையும் ரிலாக்ஸாக வச்சுட்டு நம்ம நாகப்பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இப்போ நம்ம ஸ்லோவாக நம்ம தோள்களையும் நெஞ்சு பகுதியும் தூக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தூக்கும்போது நம்ம கைகள் ரிலாக்ஸாக இருக்கணும். நம்ம நெஞ்சு பகுதி மட்டும்தான் தூக்குறோம், வயிற்று பகுதியே தூக்கலை. ஸோ இந்த பொசிஷனில் நாம் வந்து ஒரு 10 to 30 செகண்ட் கவுண்ட் பண்ணி வச்சுருக்கணும். இதுக்கு பேர் கோப்ரா ஸ்ட்ரெச்சின்னு பேர். ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட் கவுண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் திருப்பி ஸ்லோவாக நம்ம ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வந்துடணும். இந்த மாதிரி ஒரு 4 டைம் கோப்ரா ஸ்ட்ரெச் பண்ணணும். இப்போது 6வது எக்ஸசைஸு, இது வந்து நீலிங் ஹிப் ஃப்ளெக்ஸார் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கால்கள் கைகள்லாம் தரையில் படுற மாதிரி இந்த பொசிஷனில் இருங்க. ஸ்டார்டிங் பொசிஷன். இந்த பொசிஷன்லேருந்து இப்போது
நம்ம இந்த ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வருவோம். ஸ்ட்ரெயிட் பொசிஷனுக்கு வந்து நம்ம கால்களை வேணா நம்ம கால்கள் முட்டி வலிக்குது அப்படின்னா கீழே வந்து ஏதாவது தலகாணி பில்லோ கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு நம்மளோட இடது கால் இப்போ மேலே இருக்குது. என்னோடய கைகள் இரண்டையும் மேலே சப்போர்ட்டுக்கு வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு என்னோட வலது இடுப்பை வந்து இப்போ முன்னாடி தள்ளுறேன், மெதுவாக தள்ளுறேன். ஸோ இந்த பொசிஷனில் 10 to 30 செகண்ட் மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் கீழே வந்துடணும். இதே மாதிரி இடது இடுப்புக்கு பண்ணணும். இதே மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம கைகளை சப்போர்ட்டுக்கு வச்சுட்டு இப்போ என்னோட இடது இடுப்பு மூலமாக நான் முன்னாடி தள்ளிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 2 times பண்ணணும். இப்போது அடுத்து 7வது எக்ஸசைஸ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஹாம்ஸ்ட்ரிங்கிறது ரொம்ப வலுவான மசில், நம்ம தொடைப்பகுதியில் பின்பகுதியில் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ ஹாம்ஸ்ட்ரிங்கை நம்ம ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்ல பெயின் ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம இடது காலுங்க இருக்குது, இடது காலுக்கு கீழே இந்த மாதிரி ஸ்ட்ராப்பை கொண்டு போய் இந்த இடது காலுக்கு கீழே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம இடது காலை மேலே தூக்கிட்டோம். இந்த ஸ்ட்ராப் வந்து நம்ம காலோட சென்டர் பகுதியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு எவ்வளோ தூரம் சீலிங்கை நோக்கி கொண்டு வருமோ கொண்டு போங்க. நம்ம வலது காலை இப்போ நேராக ஆக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி நேராக ஆக்கிக்கும்போது நல்லாவே உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும் ஹாம்ஸ்ட்ரிங் மசிலுக்கு. ஸோ முடிஞ்ச அளவு இதை ஸ்ட்ரெயிட் பண்ண பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேணாம், ஓரளவுக்கு எவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த பொசிஷனில் 10 to 30 செகண்டு மெயின்டைன் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்து வலது காலுக்கும் பண்ணணும். இப்போ வலது காலுக்கும் அதே மாதிரி சென்டரில் பாதத்தில் ஸ்ட்ராப்பை வச்சு மேலே கொண்டு போயிட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டோம். நம்ம கால்களும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்மளால் நல்லாவே ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ண முடியும். இந்த மாதிரி 10 to 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி 2 காலுக்கும் மாற்றி மாற்றி பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 வாட்டி பண்ணுங்கள். அடுத்து 8வது ஸ்ட்ரெச்சு ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சு. ரொம்ப பயப்படாதீங்க, ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்னால் ரொம்ப சிம்பிள் தான். இதே மாதிரி இந்த ஸ்ட்ராப்பை வந்து நம்ம ஷோல்டர் டிஸ்டன்ஸ் எவ்வளவோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு இந்த ஸ்ட்ராப் இப்படி பிடிச்சிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராப்பை நீங்கள் இப்போ ஷோல்டர் டிஸ்டன்ஸ்க்கு வச்சதுக்கப்புறம் நம்மளோட கால் பகுதி பாருங்கள், இந்த 2 கால் பகுதியும் நல்லா கீழ் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ இந்த கால் பகுதியை கீழ் நோக்கி ஸ்ட்ரெச் பண்ணும்போதே இந்த கைப்பகுதியை வந்து மெதுவாக ஸ்லோவாக மேலே கொண்டு போய் இப்போ வந்து நம்ம தோள்களுக்கு பின்னாடி கொண்டு போகிறோம். எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுறோம். முன்னாடி வந்து கால்களும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு, பின்னாடி கைகளும் ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சு. ஸோ இந்த மாதிரி 10 to 30 செகண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி மெதுவாக ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. இதுதான் ஒரு ரெப்பு. இந்த மாதிரி 4 times பண்ணுங்கள். இதுதான் ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சு. ரொம்ப சிம்பிளானது தான், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவானது. அடுத்து லாஸ்ட் ஸ்ட்ரெச்சு. இதை சமணங்கால் போட்டு உட்காந்துக்கிட்டோம். நல்லா சமணங்கால் போட்டு உட்காந்ததுக்கப்புறம் நம்ம வழக்கம் போல் நம்ம இப்போ இந்த ஸ்ட்ராப்பை வந்து வி ஷேப்பில் இப்படி பிடிச்சிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி இதான் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ இந்த பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்லோவாக வந்து இதை இப்போது சீலிங்கை நோக்கி கொண்டு போகிறோம். கைகள் இரண்டையும் சீலிங்கை நோக்கி கொண்டு போனதுக்கப்புறம் இப்போது அப்படியே நம்ம வலது கையை வந்து மடக்காமல் பாருங்கள், எல்போ பகுதியில் மடக்காமல் கீழ் நோக்கி கொண்டு போகிறோம். இப்படி கொண்டு போகும்போது நம்மளுக்கு இடது தோளில் நல்லாவே ஸ்ட்ரெச் தெரியும். ஸோ இந்த பொசிஷனில் 10 to 30 செகண்ட் கவுண்ட் பண்ணுங்கள். நல்லா டீப் ப்ரீத் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. திருப்பி லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கீழே கொண்டு போங்க, மெதுவாக கொண்டு போங்க. நம்ம வலது தோளில் இந்த ஸ்ட்ரெச்சு நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி 30 செகண்ட் கவுண்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஸ்டார்டிங் பொசிஷனுக்கு வாங்க. ஸோ இப்படி கீழே வாங்க. ஸோ இதான் ஒரு ரெப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4 டைம் பண்ணணும். இதுதான் லாஸ்ட் எக்ஸசைஸ். ஸோ இது வரைக்கும் நான் வீடியோவில் சொன்ன எக்ஸசைஸ்லாம் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 95% 95% உங்களுக்கு இந்த கீழ்முதுகு வலியிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறத சந்தேகம் இல்லை. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்குலாம் இந்த மாதிரி முதுகு வலி இருக்கும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.